வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ எல்லாருமே இப்போ வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும் சார். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பேசுனீங்களா, என்ன தான் சார் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ 50% ஆஃபர் இருக்குது. A to Z பேங்க் ப்ரிப்பரேஷனுக்கான மெட்டீரியல்ஸ், வீடியோ கோர்ஸ், PDF எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. CW50 அப்படின்ற கூப்பன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3 நாளாக, அதாவது போன வாரம், இந்த வாரம் சார், அதாவது இன்னைக்கு, இப்படி 3 நாளுமே SBI கிளர்க் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, ஓரளவு சிமிலராக தான் இருந்திருக்கு. மேபி பிகினர்ஸ்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு மேபி இது டஃப்பாக தெரிஞ்சிருக்கலாம். ஆவரேஜ் பெர்ஃபார்மருக்கு, டாப்பர்ஸ்க்குலாம் வந்து SBI கிளர்க்கு ஏற்ற கரெக்டாக தான் கேட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இருக்கு. எனக்குமே நான் கொஸ்டின் பேப்பர், மெமரி பேஸ்டு பேப்பர்லாம் பார்த்தேன். SBI கிளர்க்கு இது ஒரு ஓகேவான கொஸ்டின் அப்படின்னு தான் தெரிஞ்சுச்சு. ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில ஸ்லாட்ல வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கு சார் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க மக்கள் எல்லாருமே. ஸோ நம்ம ஒரு 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 பிகினராக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40லேருந்து ஒரு 50, 55 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிகினர் வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாமாக எடுத்துக்கங்க இதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு 50க்கு மேலே அடிக்கலைன்னா இது ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாமாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அட்டெம்ப்டை தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மர் எடுத்தோம்னா இங்கிட்டா அங்கிட்டான்ற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இதில் டஃபாக்கி விட்டாங்க அப்படின்னா லைட்டாக ஒரு சொதப்புவாங்க. சம்டைம்ஸ் நல்லா கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் சொதப்புவாங்க. இப்படி தான் இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மர் இருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் பெர்ஃபார்மர்லாம் பேசின வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 65 சம்திங்கே கொடுத்துருக்காங்க, 65+ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு 75+ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ரீசனிங்லாம் வந்து டாப்பர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக 35 out of 35 அடிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்கு ரீசனிங்லாம். சரிங்களா? குவான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 23+, 25+ அப்படி அடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு டாப்பர் எல்லாமே. நமக்கு ஒரு 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 வரிசைகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2023 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 170 வேக்கன்சி தான் இருந்திருக்கு. நிறைய காம்படிஷன் அப்போ இருந்திருக்கு. 65+ கட் ஆஃப் வச்சிருந்திருக்காங்க அதில். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு 2022க்கு போனோம்னா வந்து 350+ வேக்கன்சி இருந்திருக்கு. 62 something கட் ஆஃப் வச்சிருந்திருக்காங்க. 2024 எடுத்து பார்த்தோம்னா 330+ வேக்கன்சிஸ் இருந்திருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 55 something, 56 55 something வச்சிருந்திருக்காங்க. ஸோ நமக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 380 வேக்கன்சி இருக்கு. நிறைய பேர் போட்டிகள் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம நார்மலைசேஷன்லாம் வச்சு பார்த்தோம்னா சில பேருக்குலாம் மார்க் வந்து ஒரு 4-5 மார்க்லாம் இன்க்ரீஸ் ஆகி பாஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. இந்த திடீர் பாஸ்காரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க பாட்டுக்கு நான் நல்லா பண்ணல, ஹால் டிக்கெட்டை தூக்கி போட்டு போயிருப்பாங்க, பார்த்தவங்க திடீர்னு பாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட என்னோட பர்சனல் சஜஷன், நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் பேசுனதை வச்சு, காலங்காலமாக நடக்கிறத வச்சு சொல்கிறேன். ஒரு 60+ நீங்கள் போட்டிருக்கீங்கனாலே நீங்கள் தயவு செய்து வெறித்தனமாக மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 60+ நல்ல அக்யூரஸியாக போட்டிருக்கேன் சார், 100% அக்யூரஸியாக நான் போட்டிருக்கேன் சார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா நார்மலைசேஷன் விஷயம்லாம் இருக்கு. அதில் வந்து உங்களுக்கு மார்க் கூடலாம், நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரு 60+ போட்டிருந்தீங்கன்னா கன்ஃபார்மா மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. சார் நீங்க உங்க சைடு இருந்து என்ன கட் ஆஃப் சார் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 62லேருந்து 67க்குள்ள இருக்கு பாசிபிள் வேக்கன்சிஸ், போட்டிகள். இதெல்லாம் வச்சு நானா என் கருத்து வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்னோட சஜஷன் தான். இந்த கட் ஆஃப் வருமா வராதான்லாம் சொல்ல முடியாது. பட் நான் கணிச்ச வரைக்கும், நம்ம கணிச்சதெல்லாம் நிறைய விஷயம் சிலதெல்லாம் நடந்திருக்கு. அதுல இருந்து சொல்றேன், நீங்க 60+ அக்யூரஸியா போட்டிருந்தா மக்கள் எல்லாருமே தாராளமா மெயின்ஸ் படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா வரிசையா எல்லாத்துக்கும் IBPS கிளர்க் மெயின்ஸ், RRB PO மெயின்ஸ், RRB கிளர்க் மெயின்ஸ்க்கு படிக்க தான் போறீங்க. நீங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் SBI கிளர்க் அட்டெம்ப்ட் வச்சுதான் நானும் அப்படின்னு நம்ம கிடையாது. சரியா? எப்படி மெயின்ஸ்க்கு படிக்க போறோம். பட் இந்த 60+ போட்டிருக்கவங்க வெறித்தனமா படிங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ 62லேருந்து 67க்குள்ள நான் எதிர்பார்க்கிறேன் கட் ஆஃப் இதாண்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த 350க்குள்ள கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் இருப்பீங்க, பாஸ் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன்.
உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ முடிஞ்சா லைக் கொடுத்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். கண்டிப்பா வெற்றி நமதே. பாய்.